என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் லைசன்ஸ் சர்வேயராகவும் இருக்கேன். ஸோ நம்ம காஸ்ட் சீரிஸ் வீடியோ இது வந்து வாரம் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வெதரிங் காஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வழங்குவது Hireandbuild. ஸோ Hireandbuild மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம். அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம். எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள Hireandbuild வெப்சைட்டை பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிகிட்ருக்க இந்தியன் டெராகோட்டா டைல்ஸ் ஓடு போட்டு பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆகிற மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஓடு, அந்த மேலே போடுற ஓடு இல்லையா. ஸோ அந்த ஓடு வந்து ஒரு ஓடு வந்து ஒரு 16 ரூபா வரும். அந்த ஓடோட சைஸ் பார்த்துக்கிட்டோன்னா 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு தான் வரும். டைல்ஸில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு வராது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இதை கணக்கு பண்ணுறோன்னா ஏறக்குறைய 28 ரூபா 50 காசு வந்துடும். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் வெதரிங் அப்படின்னா அந்த ஓடுக்கு ஆகிற செலவு மட்டுமே 28,500 வருது. ஸோ அடுத்து இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல், ஜல்லி, கடுக்கா, வெல்லம், சுண்ணாம்பு எல்லாம் கலந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு உண்டான ஆகிற காஸ்ட் மட்டுமே பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு கூட 25 ரூபா வந்துடும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம கணக்கு பண்ணும்போது 25,000 ரூபாய் இந்த மெட்டீரியலோட காஸ்ட் மட்டும் வருது. ஸோ அடுத்து இதில் என்னென்னா, நம்ம அடுத்து மேலே மண் சிமெண்ட்டு போட்டு வாட்டம் செட் பண்ணி ஓடு வந்து நம்ம போட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மண் சிமெண்ட்டு நான் முன்னாடியே டைல்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து காமனாக சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15 ரூபா வந்துடும். ஸோ இது லேபர் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா, இந்த லேபர் காஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபா வாங்குவாங்க. நார்மலாக வீட்டுக்கெலாம் நான் சொல்லியிருப்பேன் டைல்ஸ் வந்து 15 ரூபா வாங்குவாங்க. இது வந்து அவங்க மெட்டீரியல் 2 மாடி ஏற்றணும், மெட்டீரியல் ஷிஃப்டிங் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. அடுத்து இந்த கடுக்கா சுண்ணாம்புலாம் கலந்து போட்டு பண்ணுறதுனால நார்மலாக டைல்ஸ் போடுறத விட இதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்றதுனால ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபா வாங்குவாங்க. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்மளுக்கு 30,000 ரூபா டோட்டல் லேபர் வருது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம காஸ்ட் வந்து தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த காஸ்ட்டோட நம்ம கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு 14,700 வருது. ஸோ டோட்டல் காஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது வந்து 1,13,200 வருது. நம்ம ஒரு டெரஸ்க்கு வந்து ரூஃப் வெதரிங் போடுறதுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃபோட வெதரிங்க்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கூல் ரூஃப் டைல்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுக்கு அந்த டைல்ஸ் தேவை, அதை லே பண்ணுற மெட்டீரியல், லேபர், 3 விஷயங்கள் தான். ஸோ அந்த டைல்ஸோட காஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு டைலோட காஸ்ட் வந்து 35 ரூபா வரும். ஒன் செகண்ட், இந்த டைலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா ஏறக்குறைய 55 ரூபா வரும் அந்த டைல்ஸோட ரேட்டு மட்டுமே. ஸோ அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு டைல்ஸுக்கு ஆகிற செலவு மட்டுமே பார்த்துக்கிட்டோன்னா 55,000 ரூபா வருது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களை வந்து சேரும். இன்னும் நிறையா வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. நாங்கள் இந்த வகையில் அது இம்ப்ரூவ் பண்ணலான்னா அதை செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம். ஸோ அடுத்த இது பார்த்தோன்னா, நம்ம இந்த டைல்ஸ் போடுறதுக்கு உண்டான மெட்டீரியல் செங்கல், சிமெண்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கீழே ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு வந்து 15 ரூபா வரும். இங்கே மட்டும் 20 ரூபா வரும். ஏன்னா நம்ம மொட்டை மாடிக்குமே வந்து ஸ்லோப்பு செட் பண்ணணும். ஏன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஒரு இடத்துல பைப் வைப்போம். ஸோ அந்த இடத்துக்கு ஸ்லோப் செட் பண்ணும்போது இதுக்கு வந்து மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியலே நம்மளுக்கு 20 ரூபா வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃபுக்கு வந்து 20,000 ரூபா மெட்டீரியலோட காஸ்ட் வரும், அந்த மண் சிமெண்ட் மட்டும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா லேபரோட காஸ்ட்டு நம்ம கீழே மற்ற ஃப்ளோர்லலாம் வந்து 15 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு மட்டும் 25 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகும். ஏன்னா நான் போன வெதரிங்லேயே சொன்னதில்ல, அவங்க மெட்டீரியல் மேலே ஷிஃப்ட் பண்ணோம், டைல்ஸை மேலே ஏற்றணும், சிமெண்ட்டு மண் எல்லாம் ஏற்றணுன்றதுனால அவங்க இதில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா லேபர் காஸ்ட் வரும் டைல்ஸ் லேயிங்க்கு. ஸோ 25,000 ரூபாய் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃபோட லேபர் காஸ்ட் மட்டும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட். நம்ம இவ்வளோ நேரம் இந்த காஸ்ட்லாம் தனித்தனியாக பார்த்துட்டோம். டோட்டலாக ஆட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா வருது. அதுலேருந்து ப்ராஃபிட் 15% அப்படின்னா 15,000 ரூபா. ஸோ மொத்த நெட் காஸ்ட் இந்த ஒயிட் ரூஃபிங் டைல்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து 1,15,000 ரூபா வருது. ஸோ இந்த 2 வெதரிங்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ஒயிட் கூல் ரூஃபிங் டைல்ஸ் வந்துருக்கனால வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வந்து எடுத்து காட்டிருக்காங்க. நாங்களும் ஒரு சில வீட்டில் போட்டிருக்கோம். டெம்பரேச்சர் வந்து கிளியரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த சுண்ணாம்பு வெல்லம் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அவங்க அதெல்லாம் சேர்த்து டைல்ஸில் மேனுஃபேக்சரே பண்ணிடுறாங்க. ஸோ வெயில் அடிக்கும்போது அந்த ஒயிட் கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து வெயிலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த கூல் ரூஃபிங்
டைல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்குது. நம்ம நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து கண்கூடாகவே தெரியுது. ஸோ நம்ம அதையே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் 2 வெத்தரிங் மெத்தடில் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இன்னும் இந்த வீடியோ முடியல. எங்கள் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக ஒரு காஸ்ட் கால்குலேட்டர் டூல் வந்து போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணுன்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களோட வீடுக்கும் அப்படி தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்களே ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டூல் வந்து எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதில் நீங்களே உங்கள் வீடோட சைஸ் என்ன, லேண்டோட சைஸ் என்ன, எவ்வளோ ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, கார் பார்க்கிங் எவ்வளோ சைஸு, சம்ப் எவ்வளோ சைஸு, செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றதை சொல்லிடும். அதில் உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கே வந்து அந்த கோட் வந்து கிடச்சிரும். நார்மலாக வந்து உங்களுக்கு கோட் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இதில் வந்து ஃப்ரீயாக நீங்களே வந்து போட்டு பார்த்து எனி டைம் நீங்கள் வந்து கோட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.